வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்கிற மெட்டா ஏஐ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எஜுகேட்டர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எப்படியெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து இமேஜஸ் க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்க்கு வந்து ஐடியாஸ் வேணும்னா அதிலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் எப்படி ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து அதில் தெரிஞ்சிக்க முடியும். இப்படி நிறைய ஐடியாஸ் வந்து மெட்டா ஏஐலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரியான இமேஜஸ் வந்து நீங்கள் அநேகமாக சோசியல் மீடியாஸில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுறது. அதை நம்ம இப்போது வந்து